Play Channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 11th standard volume 1 chapter 1 sets relations and functions ல exercise 1.3 பார்க்க போறோம். இது வந்து பேசிக்கா functions பத்தி. First one பாருங்க. Suppose that 120 students are studying in 4 sections of 11th standard in a school. Okay. நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? 120 students, அதை நம்ம n of a ன்னு எடுத்துக்கலாம். n of a is equal to 120, sections n of b வந்து 4 ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, let a denote, அதான் அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்க. Let a denote the set of students and b denote the set of sections. So n of a வந்து 120, n of b வந்து 4 எடுத்தாச்சு. Define a relation from a to b as x is related to y if the student x belong to the section y. அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ண, ஏலேருந்து பிக்கு வந்து நம்ம ஒரு ரிலேஷன் சொல்கிறோம். எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 120 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1 2 3ன்னு போட்டுக்கலாம். பி என் ஆஃப் பி செக்ஷன்ஸுக்கு வந்து லெட் பி கியூ ஆர் அண்ட் எஸ் பி த 4 செக்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ ரிலேஷன் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. ஏ பி அப்போ என்ன சொல்கிறாங்க, எக்ஸ் இஸ் ரிலேட்டட் டு ஒய் இஃப் எ ஸ்டூடெண்ட் ஸ்டடி. இப்போ 1 2 3 ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 120 வரைக்கும் இருக்காங்க. எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, PQRS. கண்டிப்பாக ஒரு ஸ்கூலில் 120 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்க கண்டிப்பாக இதில் இருக்க ஏதோ ஒரு செக்ஷனில் படித்தே ஆகணும். ஓகேயா? ஸோ எக்ஸ் ரிலேட்ஸ் டு ஒய் இஸ் த ஸ்டூடெண்ட், எக்ஸ் பிலாங்ஸ் டு the section y, to the section y. ஓகேங்களா? இப்போது ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா, எக்ஸில் இருக்க எல்லா எலிமெண்ட்டுக்கும் அதாவது ஏல இருக்க எல்லா எலிமெண்ட்டுக்கும் பியில் ஒரு இமேஜ் இருக்கணும். அதாவது ஏல இருக்க எல்லா எலிமெண்ட்டும் பியில் வந்து மேப் ஆகிருக்கணும். இப்போ அப்படி இருந்தால் தான் இது ஃபங்க்ஷன். ஸோ ஒரு எலிமெண்ட்டுக்கு மேப்பிங் இல்லை அப்படின்னாலும் அது ஃபங்க்ஷனே ஆகாது. அப்போ இங்கே பாருங்கள், இப்போ ரொம்ப சிம்பிள். ஒரு 11th ஸ்டாண்டர்டில் ஒரு ஸ்டூடெண்ட் போய் ஜாயின் பண்ணுறாங்கன்னா அவங்க கண்டிப்பாக இந்த 4 செக்ஷனில் ஏதோ ஒன்றில் தான் இருப்பாங்க. ஸோ இருக்க 120 ஸ்டூடெண்ட்ஸும் இந்த 4 செக்ஷன்ஸில் ஏதோ ஒன்றில் தான் மேப் ஆகிருப்பாங்க. ஸோ திஸ் ரிலேஷன் இஸ் அ ஃபங்க்ஷன். திஸ் ரிலேஷன் இஸ் அ ஃபங்க்ஷன். சின்ஸ் என்ன ரீசன்னு நம்ம சொல்லிடலாம். சின்ஸ் எவ்ரி ஸ்டூடெண்ட் ஆஃப் செட் ஏ will be mapped onto some section B. So நம்ம என்ன சொல்லிருக்கோம், is this relation a function னு கேட்டிருக்காங்க, சொல்லியாச்சு. What can you say about the inverse relation? Explain your answer னு கேட்டிருக்காங்க. inverse relation என்னன்னு சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க, since f is a function from a to b, the inverse relation எப்படி சொல்லலாம், inverse relation is f inverse from b to a. the inverse relation is not a function. அதாவது பார்த்தீங்கன்னா இன்வர்ஸாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பைஜெக்ஷனாக இருக்கணும். பைஜெக்ஷன் அப்படின்னா 1 to 1ஆகவும் இருக்கணும், on to ஆகவும் இருக்கணும். 1 to 1 அப்படின்னா இங்கே இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒரே ஒரு மேப்பிங் தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது 1 to 1. இப்போ ஒன்லேருந்து ஒரு செக்ஷன், ஒரு அதாவது சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு செக்ஷனில் தான் படிக்க முடியும். ஸோ இது வந்து எல்லாமே 1 to 1ஆக இருக்கும். ஸோ ஏலேருந்து ஒரே ஒரு மேப்பிங் தான் இருந்துச்சுன்னா அது வந்து 1 to 1. ஆன்டூனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, பியிலேருந்து எல்லாமே வந்து ஏக்கு மேப்பிங் ஆகிருக்கணும். பியில் இருக்க ஒன்றுக்கும் கூட மேப்பிங் இல்லாமல் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அது ஆன்டூ. சரிங்களா? ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பியிலேருந்து நிறையா ஒரு செக்ஷனில் ஒரு ஸ்டூடெண்ட் தான் படிக்க மாட்டாங்க, ஒரு செக்ஷனில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பாங்க. அதனால வந்து இது வந்து இந்த இன்வர்ஸ் ரிலேஷன் நம்ம சொல்ல முடியாது. ஃபங்க்ஷன்னு சொல்லலாம், ஆனால் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் கேட்கல, அவங்க இன்வர்ஸ் ரிலேஷன் கேட்குறாங்க. ஸோ இன்வர்ஸ் ரிலேஷன் நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா? சின்ஸ் one section will have more than
1 ஸ்டூடெண்ட். அந்த கண்டிஷனால் இதை வந்து நம்ம இன்வெர்ஸ் ரிலேஷன் இல்லைன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அவ்வளோதான் ஃபஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் பார்க்கலாம். செகண்ட் ஒன் பாருங்கள். Write the values of f at -4, 1, -2, 7, 0 if f of x is equal to minus x plus 4, x plus 4, x square minus x, x minus x square 0. So இவ்வளோ கண்டிஷன். x minus x plus 4 எப்போ இருக்குன்னா if minus infinity is less than or x less than or equal to -3. இங்கே வந்து if -3 less than x less than -2, if -2 less than or equal to x less than 1, if 1 less than or equal to x less than 7 otherwise. ஸோ சிம்பிளாக நான் இதுக்குள்ளே வந்து என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கும் நம்ம ஒரு கன்சிடர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்கள். மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து, ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து -4 -3 வரைக்கும் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா -2 -1 0 1 மட்டும் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா -2 -1 0 சாரி இதில் வந்து -3லேருந்து -2, அதனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்டில் தான் இருக்கும். எப்படி சொல்கிறது, -2.5ன்னு வச்சுக்கோங்களேன் சிம்பிளாக. -2.5 இருக்கும். அடுத்து -2 -1 0 1 இருக்காது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 அதை தான் இந்த நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே வந்துடும் 0ன்னு ஆயிடும். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு எங்கே கணக்கு சொல்லியிருக்காங்க, x is equal to -4. x is equal to -4 எங்கே வருதுன்னு பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனில் வருது. at f of x is equal to -x plus 4. இப்போ x is equal to -4 போட்டிங்கன்னா minus of -4 plus 4 4 plus 4 8 ஆகுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். x is equal to 1 at, இப்போ x வந்து எங்கே 1 ஆகுதுன்னு பாருங்கள். f of xல எங்கே x 1 வருது, இந்த டேர்மில் இந்த ஃபங்க்ஷனுக்கு வருது. அப்போ f of x is equal to x minus x square. f of 1 is equal to 1 minus 1 square 1 minus 1 0. அதே மாதிரி அடுத்து x is equal to -2 at f of x is equal to -2 எங்கே வருதுன்னு பாருங்கள், தேர்ட் ஃபங்க்ஷனில் x square minus x. அப்போது f of -2 is equal to -2 square minus of -2 4 plus 4 8 4 plus 2 6. அடுத்து பாருங்கள், x is equal to 7 at f of x is equal to 7 வந்து பார்த்திங்கன்னா இதில் எந்த நம்பர்லேயும் வருது, ஸோ அதர்வைஸில் போயிடும். f of x is equal to 0 implies f of 7 also is equal to 0. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, x is equal to 0 at f of x is equal to, f of x எங்கே 0 ஆகுதுன்னு பாருங்கள், தேர்ட் ஃபங்க்ஷனில் x square minus x. அப்போது f of 0 is equal to 0 minus 0 0. ஓகேங்களா? அவ்வளோதான் செகண்ட் ஒன். தேர்ட் ஒன் பார்ப்போம். தேர்ட் ஒன் பாருங்கள். செகண்ட் ஒன் மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டில் இன்டர்வல் என்னென்ன இருக்கும், -∞, அதாவது நெகட்டிவ் வேல்யூஸ் எல்லாமே இருக்கும். -3 -2 -1 வரைக்கும் இருக்கும். செகண்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 3லேருந்து அப்போ 2 4 5 6 அப்படி இருக்கும். இது 0லேருந்து 2, ஸோ 1 மட்டும் இருக்கும். அதர்வைஸ் மிச்ச நம்பர்ஸ் எல்லாம் இதில் வரும். ஓகேங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு x எங்கே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, x is equal to -3 at -3 ஃபஸ்ட் ஃபங்க்ஷனில் வரும். at f of x is equal to x square, at f of x is equal to x square plus x minus 5. அப்போ f of -3 is equal to -3 square plus -3 minus 5 9 minus 3 minus 5 1. ஓகேங்களா? 9ல் 3 போச்சுன்னா 6, 6ல் 5 போச்சுன்னா 1. அடுத்து x is equal to 5 at f of x is equal to 5 எதில் வரும்னு பாருங்கள், செகண்ட் ஃபங்க்ஷனில் வருமா, செகண்ட் ஃபங்க்ஷனில் x square plus 3x minus 2. அப்போது f of 5 is equal to 5 square plus 3 into 5 minus 2 25 plus 15 minus 2 38. அடுத்து x is equal to
2 at f of x is equal to. ஸோ இந்த ஃபங்க்ஷனில் எங்கேயுமே இந்த இன்டர்வல் எங்கேயுமே உங்களுக்கு 2 வரல, அப்போ உங்களுக்கு அதர்வைஸில் போயிடும். அப்போ f of x is equal to x square minus 3. f of 2 is equal to 2 square minus 3, 4 minus 3, 1. அடுத்து x is equal to minus 1 at f of x is equal to minus 1 எங்கே பாருது பாருங்கள், ஃபஸ்ட் ஃபங்க்ஷனில் வருது. ஸோ f of x is equal to x square plus x minus 5. f of minus 1 is equal to minus 1 square plus minus 1 minus 5. 1 minus 1 minus 5 is equal to minus 5. அடுத்து x is equal to 0 at f of x is equal to 0 எங்கே வருதுன்னு பாருங்கள், எங்கேயுமே வரல. ஸோ இந்த ஃபங்க்ஷன் லாஸ்ட் ஃபங்க்ஷன் வந்துடும் அதர்வைஸ்க்கு x square minus 3. அப்போ f of 0 is equal to 0 minus 3 minus 3. அவ்வளோதாம்மா தேர்ட் ஒன். நெக்ஸ்ட் சம்ஸை மீதி இருக்க சம்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய எல்லா வீடியோஸும் உங்களால் பார்க்க முடியும். தேங்க்யூ.